நீ வீட்டுல ஆள் இல்ல அதனால உங்க வீட்டுல யார் தெரியுமா இருந்தது? உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய மனைவியும் உன் கோணக்காலி கேள்வியும் இருந்தா. காசு வாங்கினது உங்க அம்மா, சாட்சி கையெழுத்து போடுறது உன்னுடைய மனைவி. அத பாத்துன்னு வெத்தலை பாக்கு போட்டே பாத்துனது உன் கோணக்காலி கேள்வி. நீங்க வரும்போது ஆள் இல்ல. காசு வாங்கின எங்க அம்மா சாட்சி கையெழுத்து போடுறது என் மனைவி. ஆமா, அத பாத்துனது எங்க ஆயா கோணக்காலி கேள்வி. அவங்க தான பாத்துனாங்க. ஆமா, அவளுங்க எதாவது போட்டாரு. மேல வா, அடிக்க மாட்டேன்னு சொல்லு. மேல வா, அடிக்க மாட்டேன். ஏம்மா, நீங்க அஞ்சு பேரு சேர்ந்து ஜான் பிள்ளைய அடிச்சிட்டீங்க. ஜான் பிள்ளையா இருந்தானே நான் ஆண் பிள்ளை. இதான அடிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர் கூட தாங்க மாட்டீங்க. இந்த உலகத்திலே ஆம்பளையா பிறந்த நான் தான் பெரியவன். ஆம்பளை தான் உயர்ந்தவன். இந்த ஊர்ல ஆம்பளை பெரியங்களா பொம்பளை பெரியங்களா போட்டி வச்சுக்கலாம். ஆமா, போட்டி உனக்கு ஈரல இவளுக்கு போட்டி வச்சுக்கலாமா? பாக்கலாமா? எல்லாம் இப்படி வாங்க. அண்ணா, இந்த உலகத்திலே ஆம்பளை தான் உயர்ந்தவங்க. நல்லா ஜோரா கை தூக்க. ஆம்பளை தூக்குப்பா. நல்லா தூக்கு. ஆம்பளை தூக்க. டேய் தூக்குடா. ஆம்பளை இல்ல, நீ தூக்குடா. ஏம்மா, பெண்கள் நீங்க எந்த விதத்துல உயர்ந்தவங்க சொல்லுங்க பாப்பா. இந்த இடத்துல பெண்கள் தான் உயர்ந்தவங்க. இந்த இடத்துல நாங்க நிரூபிக்கிறோம். பாக்குறியா? அம்மா தாய்மார்களே, பெண்கள் தான் உயர்ந்தவங்க. கை தட்டினா போதும். கை நீ ஏன்டா கை தட்டா? ஆம்பளைக்கு கை தூக்குறானா தூக்காத. பொம்னாட்டிக்கு தட்ட சொன்னா தட்டிங்க. ஏன்டா ஆம்பளை மாத்து வாங்குற? ஏன்டா? ஏம்மா, அதெல்லாம் கூட விடுங்க. நம்ம 6 பேரு சேர்ந்து ரோட்ல நந்து போறோம். நமக்கு ஒரு அடி படுது. நம்மள வாரிமாவு என்ன வருது? ஏம்மா, நம்மள அங்க வாரிமாவு ஆம்புலன்ஸ் தானே வருது. அங்க என்ன பேரு பொம்புலன்ஸ் நான் வச்சுக்கிறோம். ஏண்டா உனக்கே இருக்குடா. என்னம்மா உனக்கே இருக்குடா? நீ எப்பமா பார்த்த? அறிவை சொன்னியா? அதெல்லாம் கூட விடுங்க. நம்ம 6 பேரா சேர்ந்து ஹோட்டலுக்கு போறோம். பகா வகையா வாங்கி சாப்பிடுறோம். நம்ம அங்க சைடிஸ்க்கு என்ன கேக்குறோம்? நம்ம அங்க சைடிஸ்க்கு ஆம்லேட் தானே கேக்குறோம். அங்க என்ன பேரு பொம்பளைட்டுனா கீத பெண்கள் நீங்க எந்த விதத்துல வேணுங்க? பெண்கள் தான் உயர்ந்தவங்க. மேல பாத்திய ஆகாயவாணி, அவ்வளவு ஒரு பெண் தான். கீழ பாத்திய பூமாதேவி, அவ்வளவு ஒரு பெண் தான். நடுவிலே ஓடுது கங்கா தேவி, அவ்வளவு ஒரு பெண் தான். ஏன் உன்னை பெத்தவளவு ஒரு பெண் தான். நீ கட்டிக்கணும் ஒரு பெண் தான். நாளைக்கு அவன் வயித்துல பிறக்க போது பாரு, அதுவும் பெண் குழந்தையா தான் இருக்கும். ஆகையால பெண்கள் தான் உயர்ந்தவங்க. ஏம்மா, எல்லாமே பெண்களால வரதால நீங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. தப்பு கிடையாது. ஏம்மா, ஊரெல்லாம் திருவிழா பண்ணி ரேடியோ கட்டி பாட்டு பாடுது. அந்த பாட்டு சவுண்ட் வரணும்னா ஆம்பளி பாருன்னு வச்சாதான் சவுண்டே வரும். அங்க என்ன பேரு பொம்பளி பாருனா ஏண்டா அங்க ஒரு ஆம்பளி பாரு நின்றாக்கா சின்னதா ஒரு பெண் சொல்லணும் பாட்டே பொட்ட நான் கூட போட்டியா? அந்த பென் டிரைவர் நீ எங்கெங்க சொருவ? அந்த பென் டிரைவர் நான் செல்போன்ல சொருவண்டா. ஏம்மா நீ? நானா டிவில சொருவேன். ஏம்மா நீ? டிவில சொருவடா. டிவில சொருவ. ஏம்மா நீ எதுல சொருவ? அட யார் செல்போன்ல தான சொருவணும். செல்போன்ல சொருவ. ஏம்மா நீ எதுல சொருவ? ஆமால சொருவ. அதுல சொருங்கடா. ஏம்மா நீ டிவில சொருவ, நீ செல்போன்ல சொருவ, நீ லேப்டாப்ல சொருவ, நீ ரேடியோல சொருவ. மொத்த சொருவி மொத்த நோவு தாக்கி போய்க்கலாம். அம்மா, இந்த ஆம்பளை இல்லாத உங்களால என்னென்ன ஓட்ட முடியும்? எங்களுக்கு ஆம்பளை துணையே எங்களுக்கு தேவையே இல்லடா. டே ஏண்டா கார் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம். என்ன மேல பாருடா யாரா போலாம்? அப்படி இருக்கும்போது அது தூரத்துல பாரு ஒரு தென்னை மரம். அந்த மரத்துல ஏறி தேங்காய் பறிச்சு போடுவேன். அது மட்டும் இல்லடா, இப்ப வேலைக்கு ஆகுது ஆம்பளை எல்லாம் இப்ப நாங்க தானே வச்சுன்னு ஓட்டுறோம். தப்பே கிடையாது. இப்ப இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் உங்ககிட்ட மாட்டீங்கன்னு தான் லால் பாட்டு கிடக்குறாங்க. ஏம்மா, நீங்க சைக்கிள் ஓட்டுங்க, பைக் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, வேன் ஓட்டுங்க. ஏன்
மேல பறக்கிற பிளைட் கூட ஓட்டுங்க ஆனா கடைசியில இந்த ஆம்பளை தான் உங்களே ஓட்டணும். போல ஏண்டா ஆம்பளை 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 சொல்றியே ஏண்டா எங்களுக்கு ஆம்பளை துணையே கிடையாது, தேவையில்லை. தேவையா இல்ல ஆம்பளையே இல்லாம நான் புள்ள பத்து காட்டுவேன்டா. புள்ள பத்து காட்டுவேன். புள்ள பத்துப்பியா? ஆமாண்டா. அது எப்படி பத்துப்ப? ஏண்டா அறிவு இங்க இருந்து வந்தவாசி போவே அங்க போயிட்டு சென்னை பஸ் ஏறுவேன். நீ என்ன சென்னைக்கா போவே? என்ன பின்னாடி பாக்குற? சென்னைக்குடா. சென்னைக்கு போவே அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல பார்த்து ஏண்டா உள்ள போன உடனே என் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணுவேன். அது யாருக்கு தெரியுமா? எனக்கு பெண்கள் டாக்டர் பார்த்து எனக்கு அவ கூட பிடிக்க முடியாது. பெண்கள் டாக்டர்னா உனக்கு அலர்ஜி கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆம்பளை டாக்டர் பார்த்து டாக்டர் நான் இயற்கையா குழந்தை பெத்துக்கணும் ஆனாலே ஒரு ஊசி போடுங்க சொல்லுவேன். ஏண்டா அவர் ரூமுக்குள்ள இட்டு போயிட்டு பெட் மேல படுக்க வைப்பாரு. படுக்க வைப்பாரு. பெட் மேலமா படுக்க வச்சிட்டு சின்னதா ஒரு ஊசி போடுவாரு. எண்ணி 10 மாசத்துல இந்த வயசுல ஒரு பெண் குட்டியோ ஒரு ஆண் குழந்தை நான் பெற்றெடுப்பேன்டா. ஆமாண்டா. காலம் கெட்டு போயிடுறா அப்பா. எதுக்கு? ஆட்டோமேட்டிக் தான் ஊசி போடுவாங்க நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமா. இப்போ உங்களுக்கு ஏத்துறாங்க. கை உடைச்சுவேன். நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போ, டாக்டர் பரு ஊசி போடு புள்ளி பெத்துக்கோ. அதுக்கு ஒரு 5 வயசு ஆகும். எது மாதிரி ஸ்கூல்ல சரி குழந்தையோட பேரு என்னன்னு கேட்டா சொல்லுவேன். குழந்தையோட அம்மா பேரு என்னன்னு கேட்டா சொல்லுவேன். குழந்தையோட அப்பா பேரு என்னன்னு கேட்டா நான் ஊசின்னு சொல்ல மாட்டேன். அந்த ஊசில இருக்கிற மருந்து கூட எங்களுக்கு தாண்டி. ஏண்டா எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏண்டா அந்த குழந்தையோட பேர் கேட்டா அப்போட பேர் கேட்டாக்கா இந்த பெட்டி வசிக்கிற பேர் ராஜா அவர் பேர் சொல்லுவேன்டா. இங்க வந்து இல்லையா தப்பு கிடையாது. நான் வரேன். நான் பண்ண போறேன்டி. எல்லாம் லைன்ல வா. எங்க கையில பேர் லைனா நில்ல. ஏமா எல்லாம் ரெடியா? ஆமா. கோடி எங்க கிச்சிக்கிற? முன்னாடி கிச்சிக்கிறேன். நான் 1 2 3 சொல்லுவேன். எல்லாம் ரெடியா? ஏண்டா கோடி கிச்சிருக்கு. ஆமா ஆமா. பந்தயத்துல ஓடணுமாடா? ஆமா. இல்ல நான் மட்டும் போவா இந்த ஊர் தலைவர் கூட்டிட்டு ஓடவா? நீ எப்பனுக்கிற அந்த தம்பி நீ கீழே இறங்க அமைட்டு முடுவான். ஏமா கோடி கிச்சிக்கிறனா இந்த கோட்டை தாண்டி யார் அந்த தம்பியாண்ட மூத்திரம் போயிறாங்களோ அவங்க தாண்டி அவனே ஏதோ ஓட்ட பண்ணின்னு பார்த்தேன். இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? ஆம்பளையே பண்ண எனக்கு தமிழ் தெரியும். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இது தமிழ்நாடு, நம்முடைய தாய்மொழி. தமிழ் தெரியாத ஒருத்தரும் கிடையாதுடா. ஊமை கூட பே 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 அப்படி சொல்லுவான். பரவாயில்ல. ஆம்பளையா பண்ண எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பெண்களா பிறந்த எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆமா. ஆம்பளையா பண்ண எனக்கு தெலுங்கு தெரியும். உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? ஏண்டா எங்களுக்கு யாருக்குமே தெலுங்கு தெரியாதுடா. தெரியாதா? தெரியாது. தமிழ் இங்கிலீஷை விட தெலுங்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நான் சொல்ற வார்த்தை பின்னாடி லூப் போட்டு சொன்னா அதான் தெலுங்கு. அப்படியா? நம்ம அனுதினம் பாத்துக்கிற பெட்டி பின்னாடி லூ போட்டு சொல்லு. பெட்டிலு நாலு பெட்டிலு. நம்ம அனுதினம் பாத்துக்கிற மிருதங்கம். அந்த மிருதங்கம் பின்னாடி லூ போட்டு சொல்லு. மிருதங்கலு நாலு மிருதங்கலு. நமக்கு முன்னாடி கட்டி வச்சுக்கிறாங்க லைட் பின்னாடி 2 பேரும் சேர்ந்து லூ போட்டு சொல்லு. லைட்லு நாலு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தை பின்னாடி லூ போட்டு சொன்னா இந்த உலகத்திலே பெண்கள் நீங்க தான் வந்து நான் இல்ல எல்லாருமே ஒத்துப்பாங்க. பெண்களை தோக்க விட மாட்டாவ. நீ எதை காமிச்சாலும் அப்படியே சொல்லுவா. சொல்ற. ஏமா எல்லாருமே நல்லா பாத்துங்க. இது பேர் என்னது? ஏண்டா இதுக்கு பேர் வந்து லூ போட்டு சொல்லு. ஏண்டா இதுக்கு பின்னாடி லூப் போட்டு சொன்ன வச்சுக்க இங்க இருக்காங்க போய் தாய்மாலு அவங்கள வந்து தொட்ட பக்கத்துல உன்ன அடிப்பாங்க. அட போமா. என்னடா யாருமே தவறா நினைக்க வேணாம். இது பேர் வந்து மலர். பின்னாடி லூப் போட்டா இத சொல்ல தெரியல நாதேரி மக்களா. இந்த உலகத்துல ஆண் இல்லாத பெண் இல்ல, பெண் இல்லாத ஆண் இல்ல. ஆமாண்டா. இருவருமே சமந்தான். நம்ம அனுதினம் போக வேண்டியது எங்க? மலவனத்துல வரைக்கும். எப்படிமா போனா? இந்த மலையில நான் பார்க்க எப்படி எனக்கு